ആറാവത് ഗദ്യഭാഗം. അഹോ കഷ്ടം ഭ്രാതഃ അവ്യക്തം ഉരുപരിശ്രാന്തഃ ദീർഘം അധ്വാനം ഏക ഏവ ഊഹിവാൻ സുചിരം ന അതിപീവാ ന സംഹനന അങ്കഃ ജരസാ ച ഉപദ്രുതഃ ഭവാൻ സഖേ നോ ഏവ അപര ഏതേ സംഘട്ടിന ഇതി ബഹുവിപ്രലബ്ധഃ അഭി അവിദ്യയാ വിഹിത ദ്രവ്യ ഗുണ കർമാശയ സ്വചരമ കളേബരേ അവസ്തുനി സംസ്ഥാന വിശേഷേ അഹം മമ ഇതി അനധ്യാരോപിത മിഥ്യാപ്രത്യയഃ ബ്രഹ്മഭൂതഃ തൂഷ്ണീം ശിബികാം പൂർവവത് ഉവാഹ. അഹോ കഷ്ടം ഭ്രാതർവ്യക്തമുരുപരിശ്രാന്തോ ദീർഘമധ്വാനമേക ഏവ ഊഹിവാൻ സുചിരം ന അതിപീവാ ന സംഹനനാംഗോ ജരസാ ച ഉപദ്രുതോ ഭവാൻ സഖേ നോ ഏവ അപര ഏതേ സംഘട്ടിന ഇതി ബഹുവിപ്രലബ്ധോപ്യവിദ്യയാ വിഹിത ദ്രവ്യ ഗുണ കർമാശയ സ്വചരമ കളേബരേ അവസ്തുനി സംസ്ഥാന വിശേഷേ അഹം മമ ഇതി അനധ്യാരോപിത മിഥ്യാപ്രത്യയോ ബ്രഹ്മഭൂതസ്തൂഷ്ണീം ശിബികാം പൂർവവതുവാഹ. ஆறாவது கத்திய பாகமாக்குமே பார்த்துட்டு இருக்கோம். அஹோ கஷ்டம், அடடா கஷ்டம் கஷ்டம். பிராதஹா சகோதரா, சகே நண்பா. உரு பரிஸ்ராந்தஹ ரொம்ப சிரமப்பட்டு பல்லக்கு சுமந்ததால நீ ரொம்ப நேரம் பல்லக்கு சுமந்ததால நீ டயர்ட் ஆயிட்டாய் அப்படிங்கிறது வியக்தம், உறுதி. ராஜாவோட வாக்குகளாக்கும் பார்த்துட்டு இருக்கோம். ரகுகண ராஜா ஜடபரதனை பார்த்து பரிகாச வாக்குகளை சொல்லுறார். பல்லக்கு சுமக்கிறதுக்கு ஜடபரதன் இப்போதான் ஆரம்பிச்சிருக்கார். ஆனா ராஜா சொன்னது என்னதாக்கும், நீ ரொம்ப நேரமா பல்லக்க சுமந்து டயர்ட் ஆயிட்டியே அப்படின்னு கிண்டல் பண்றார். சுஜீரம், ரொம்ப நேரமாயிட்டு நீ வேலை பண்ணியிருக்கியே. தீர்க்கம், ரொம்ப தூரம். அத்வானம், நிறைய வழி. ஏக ஏவா, தன்னந்தனியாவாக்குமே. ஊகிவான், நீ இந்த பல்லக்க சுமந்து நடக்கிறாய். 4 பேர் சுமக்கணும் ஒரு பல்லக்க. இங்க ராஜா விளையாட்டு மாதிரி கிண்டல் பண்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கார். நீ தன்னந்தனியா ரொம்ப நேரமா இந்த பல்லக்க சுமந்தாக்குமே நடக்கிறாய். ரொம்ப நேரமாயிட்டு, ரொம்ப தூரமாயிட்டு தன்னந்தனியா பல்லக்க சுமந்து தளர்ந்து போயிட்டியே சுகுர்த்தே. உன்னோட சரீரம் அப்படிங்கிறது அதிபீவா ந, ரொம்ப தடியான சரீரம் அல்லவே. ആക്ച്വലായിട്ടും ജഡഭരതനുക്ക് നല്ല തടിച്ച ശരീരമാക്കുമുള്ളത്. യഥാർത്ഥത്തില് തടിച്ച ശരീരം இருக்கிற ஜடபரதனை ராஜா நீ மெல்லிசா இருக்கிற உடம்போடு கூடி இருக்கிறவனாக்குமே அப்படின்னு கிண்டல் பண்றார். சம்ஹனன அங்கஹான,
உனக்கு ശരീരബലവും ആരോഗ്യവും ഇല്ലയേ. യഥാർത്ഥത്തില് നല്ല ആരോഗ്യ ദൃഢഗാത്രനാക്കും ജഡഭരതൻ. பவான் உங்களுக்கு ஜரசா வார்த்தக்கியத்தால உபத்ருதா ரொம்ப சிரமம் அப்படிங்கிறதும் உண்டாகிறதே. ரொம்ப வயசாயிடுத்தே உங்களுக்கு, அதனால வார்த்தக்கியத்திலே உண்டாகக்கூடிய சிரமமெல்லாம் இருக்கே அப்படின்னு கிண்டல் பண்றார். யௌவன பிராயமாக்கும் ஜடபரதனுக்கு உள்ளது. ஆனா ராஜா ஜடபரதனை வயசானவரே அப்படின்னு கிண்டல் பண்றார். ஏத்தே அப்பரே உங்க கூட இருக்கிற இவாளெல்லாம் சங்கட்டினகா பல்லக்க சுமக்கிறதுக்கு உங்க கூட இருக்கிற இந்த கூட்டாளிகள் நோ ஏவா அப்படி கிடையாதே. அவளெல்லாம் யங்கர்ஸா இருக்கா, நீங்கள் வயசானவராயிருக்க அப்படின்னு பரிகாசம் பண்றார். இது பகு விப்ரலப்தா அபி. இந்த மாதிரி இருக்கிற பல பல இன்சல்டேஷன் ஆயிருக்கிற வாக்குகளும் கெட்டுண்டார் அப்படின்னா கூடியும் அவித்யா அஜ்ஞான பாவத்தால இருக்கிற துவைத பாவம் அப்படிங்கிறது ஜடபரதனுக்கு உண்டாகலை. பேத புத்தியால அஜ்ஞான காரணத்தால இந்த ராஜா என்னென்னமோ சொல்றார், അതൊന്നും എന്നെ സംബന്ധിക്കുന്ന വിഷയമില്ല அப்படிங்கிற பாவத்தில் பிரம்மபூதகா ஜென்மனா பிரம்மமாயி பவிச்ச அத்வைத பாவத்தில் இருக்கிற ஜடபரதன், സമഭാവനയോട് കൂടിയിട്ട് இருக்கிற ജഡഭരതൻ തൂഷ്ണീം ഒന്നും പേശാതക്ക് മൗനമായിട്ട് ശിബികാം ராஜா உட்காந்துருக்கிற பல்லக்க பூர்வது முன்ன எப்படி இருந்ததோ அதே மாதிரியே உவாஹா சுமந்துண்டு நடக்கத்தான் செஞ்சார். இது இப்படி பகு ரொம்ப ஜாஸ்தியான பரிகாச வாக்குகள் விப்ரலப்தா ஜடபரதன் கேட்டார். அபி இருந்தா கொடியும் അതൊന്നും അവർക്ക് എന്തവിധமான സങ്കട ദേഷ്യ വികാരങ്ങളെയും ഉണ്ടാക്കലേ. പരമാർത്ഥ തത്വം தெரியாதவ, பகவத் தத்துவம் தெரியாதவ, துவைதபாவத்தில் பலதும் இப்படி புலம்புவா. அதுக்கொன்னும் ரிப்ளை சொல்ல வேண்டிய அவசியமில்லை அப்படிங்கிற பாவத்தில் பேசாம பல்லக்க சுமந்து நடக்கிறது அப்படிங்கிற டியூட்டியை தொடர்ந்தார். சுபோதமில்லாதவா சொல்லறதுக்கெல்லாம் ரிப்ளை சொல்ல அவசியம் என்ன இருக்கு? நான் பரமாத்மாதான், இந்த சரீரத்தையாக்கும் இன்சல்ட் பண்றான் இவன், எனக்கு சரீரபோதம் இல்லை, நான் சரீரம் கிடையாது, நான் பரமாத்மாதான், இதெல்லாம் எனக்கு தெரியும், இவனுக்கு தெரியாதே அப்படிங்கிற நினைப்புல பல்லக்க சுமந்து நடக்க ஆரம்பிச்சார். அஜ்ஞானத்தால விஹிதா வந்து சேர்ந்த திரவிய பஞ்சபூதங்கள், குணா சத்குண ரஜோகுண தமோ குணங்கள், கர்மாஷய அந்தக்கரண விற்த்திகள், இதெல்லாம் ஸ்வச்சரம அவசான களேபரே. இந்த ஜடபரதனோடு அவசானத்த ஜென்மமான இந்த சரீரத்தில் அவஸ்துனி வாஸ்தவமல்லாத்ததான சரீரமாக்கும் இந்த சரீரம் அப்படிங்கிறது தெரிஞ்சின்ற ஜடபரதன் സംസ്ഥാന വിശേഷേ ஜீவனுக்கு வசிக்கிறதுக்கு ஒரு வாகனமாக்கும் இந்த சரீரம் அப்படின்னு ஜடபரதனுக்கு தெரியும். அகம் நான், மம என்னோடது அப்படிங்கிற இது இப்படியெல்லாம் இருக்கிற அனத்யாரோபித பாவங்கள் அப்படிங்கிறது அவருக்கு இல்லை.
മിഥ്യാപ്രത്യയ വാസ്തവമല്ലാത്തതാன விஷயங்கள். நான் என்னோடது இப்படி இருக்கிற பாவங்கள். ஜடபரதன் அப்படிங்கிற சரீரத்துல ஜடபரதன் காணலை. ஜென்மனா സർവജ്ഞാനിயான ஜடபரதனுக்கு பிரகிருதி விஷயங்கள் கிட்ட எந்த ஒரு அட்டாச்மெண்ட்டும் இல்லை அப்படிங்கிறதால நான் என்னோடது அப்படிங்கிற சரீர சம்பந்தமான பாவங்களும் இல்லை. சரீரபோதம் அப்படிங்கிறது ஜடபரதனுக்கு இல்லை. ஆத்மா அப்படிங்கிறது உண்மை. அந்த ஆத்மா அப்படிங்கிறதுக்கு இந்த சரீரவுமாயிட்டு எந்த விதமான பந்தமும் ஜடபரதன் நினைக்கலை. வாஸ்தவமல்லாத சரீரபோதத்துல மாட்டின் இருக்கிற அத்தியாரோபித மித்யா பிரத்யங்களாக்கும் சாதாரண ஜனங்கள். ராஜா பலதும் சொல்லி இன்சல்ட் பண்றார். அந்த ராஜாவும் அத்தியாரோபித மித்யா பிரத்யேயனாக்கும். நான் என்னோடது அப்படிங்கிற சரீரபோதம் இருக்கிறவனாக்கும் ராஜா. அதனால ஜடபரதன் நான் என்னோடது இப்படி இருக்கிறதான வாஸ்தவமல்லாத்ததான சரீரபோதம் ஜடபரதனுக்கு இல்லாததால ஜடபரதன் அனத்தியாரோபித மித்யா பிரத்யேயனாக்கும். ராஜா அப்படிங்கிறவர் அத்தியாரோபித மித்யா பிரத்யேயனாக்கும். இந்த பிரகிருதியுமாயி அட்டாச்மெண்ட் இருக்கிறவராக்கும். ஆனா ஜடபரதன் பிரகிருதியுமாயிட்டு அட்டாச்மெண்ட் இல்லாததால அனத்தியாரோபித மித்யா பிரத்யேயனாக்கும். பரதனோடு உள்ளுக்குள்ள இருக்கிற ஜீவாத்மாவுக்கு பிராராப்த கர்மங்கள் முடியறதுக்கு மொத்தமா 3 சரீரங்கள் எடுக்க வேண்டி வருது. ரிஷபபுத்திரனான பரதன் 1ஆம் ஜென்மம். அதுக்கப்புறம் பரதன் மான நினைச்சு இறந்து போனதால 2ஆவதாயிட்டு ஜெனிச்ச மான் அப்படிங்கிற ஜென்மம். இப்போ சிரேஷ்ட பிராமண புத்திரனான ஜடபரதனோடு ஜென்மம். இப்படி 3ஆவது ஜென்மமாக்கும் இது. இந்த பரதனோடு லாஸ்ட் ஜென்மமாக்கும் இது. கடைசி ஜென்மம். அதாக்கும் இங்க சொன்னது ஸ்வச்சரம கலேபரே அப்படின்னு. சரமம் ஜனனா கடைசி, கலேபரம் ஜனனா சரீரம். ஸ்வச்சரம கலேபரே சொந்தம் கடைசி சரீரம் அப்படின்னு சொன்னது அதனாலேயாக்கும். மறுபடியும் ஒரு ஜென்மம் அவருக்கு இல்லை. இந்த சரீரத்திலேருந்து ஜீவன் வேறுபட்டு பரமாத்மாவில லயிக்கிற வரைக்கும், இந்த சரீரம் இந்த பூமியில ஜீவன் இல்லாம விழற வரைக்கும் இந்த சரீரத்தை சுமந்து நடக்கணும். அவ்வளவுதான் வேணும். மலமூத்திர பாண்டமாயிருக்கிற இந்த ஜட சரீரம் சுமக்கணும். அது வரைக்கும் அழியக்கூடியதாக்கும் இந்த சரீரம், சத்தியசந்தமானதாக்கும் பரபிரம்மம் அப்படிங்கிறது. உண்மை அப்படிங்கிறதாக்கும் வஸ்து, சனாதனமானதாக்கும் வஸ்து, எல்லா காலத்திலையும் நிலநிற்கிறதாக்கும் வஸ்து. இந்த மனுஷ சரீரம் அப்படிங்கிறது உண்மை கிடையாது, அவஸ்துனியாக்கும். ஜனனம் முதலுக்கு சைஷவ பால்ய கௌமார யௌவன வார்த்தக்கியங்களாயிருக்கிற மாற்றங்களுக்குள்பட்டதாக்கும் சரீரம். ஜனனம் உண்டானா மரணம் அப்படிங்கிறது சுனிஷ்டிதம். எல்லா நொடிப்பொழுதும் மாறக்கூடின சரீரம். ஓரோ நாளும் முடியர்த்த நம்ம வார்த்தக்கியத்துக்கு பக்கத்தில் போயின்னு இருக்கோம். ஓரோ பிறந்த நாள் ஆഘോഷം நடத்துறதையும் நம்மளோட ஒரு வயசு ஜாஸ்தி ஆகிறது. இது தெரியாதக்கு பச்சை இலை பழுத்த இலையை பார்த்து சிரிக்கிற மாதிரியாக்கும் ஜீவித யாத்திரை நடத்துகிற ஆளுகள்.
ജീവിതം அப்படிங்கிறது ஜீவாத்மா சரீரம் സ്വീകരിച്ച് ஜனனம் முதல்க்கு மரணம் வரைக்கும் இந்த பிரகிருதி விஷயங்களை அனுபவிச்சு லோகத்தை தெரிஞ்சுக்கிறதாக்கும் ஜீவிதம். சரீரம் இல்லை அப்படின்னா இந்த உலகம் அப்படிங்கிறதும் கிடையாது. നമ്മൾ ജനിக்கிறதையாக்கும் நம்மளோட லோகம் ஆரம்பிக்கிறது. ஒவ்வொருத்தரோட பார்வையில இந்த உலகம் அப்படிங்கிறது டிஃப்ரென்ஸ் ஆக்கும். நம்மளோட சரீரம் இல்லாம ஆயிடுத்துன்னா மிருத்யுலோகம் அப்படிங்கிற பூமி வாசமும் நமக்கு கிடையாது. மிருத் அப்படின்னா மண்ணு, மண்ணிலேந்து வந்த சரீரம் மண்ணில லயிச்சு போறது. ஜடபரதனுக்கு இனி ஒரு ஜென்மம் அப்படிங்கிறது கிடையாது. புனரபி ஜனனம் புனரபி மரணம் அப்படிங்கிற ப்ராசஸ் இனி கிடையாது. கர்மவாசனைகள் எல்லாம் நில்பேலன்ஸ் ஆகி தீர்ந்தாச்சு. சரீரம் அப்படிங்கிறது பலதும் கூடி சேர்ந்ததாக்கும். பஞ்சபூதங்களான திரவியங்கள், சத்குண ரஜோகுண தமோ குணங்கள் எல்லாம் இந்த சரீரத்துக்குள்ள இருக்கு. அந்த கரணம் இருக்கு, கர்மேந்திரிய ஞானேந்திரியங்கள் இருக்கு, கர்மேந்திரியங்கள் இருக்கு, எல்லாம் கூடி சேர்ந்ததாக்கும் சரீரம். ஜடபரதனோடு சொந்தம் சரீரம் அப்படிங்கிறது யதார்த்தத்துல நசிக்க கூடின ஒண்ணுதான், நசிக்காதது கிடையாது. நசிக்கிற இந்த சரீரம் ஜீவாத்மாவுக்கு கர்மவாசனைகள் அனுபவிச்சு தீர்க்கிறதுக்கும் பரம்பொருளுக்கு ஜீவாத்மாவை கொண்டு செல்றதுக்குமாக்கும் ஒரு வாகனமாயிட்டு மட்டும்தான் இருக்கு அப்படின்னு ஜடபரதனுக்கு தெரியும். டெம்பரரியான ஒரு கிரகம், ஒரு வாடகை வீடு மாதிரி ஆக்கும் இந்த சரீரம் அப்படின்னு தெரிஞ்சின்ற ஜடபரதன் ராஜாவுக்கு எந்த விதமான ரிப்ளையும் சொல்லாதக்கு தொடர்ந்து பல்லக்க சுமக்கிற அவரோட டியூட்டியை கண்டினியூ பண்ணினார். பல்லக்க சுமக்கிறத ஜடபரதன் நிப்பாட்டலை. ராஜாவானா இன்சல்ட் பண்ணிட்டே இருக்கார். நீங்கள் பாட்டுக்கு என்ன வேணா பேசிட்டு போங்கோ, நான் என்னோட வேலையை பண்றேங்கிற மாதிரி ஜடபரதன் பல்லக்க சுமந்துண்டு நடந்துட்டே இருந்தார். 7வது கத்திய பாகம். அத புன ஸ்வசிபிகாயாம் விஷமகதாயாம் பிரகுவித உவாஜ ரஹூகணஹ கிம் இதம் அரே த்வம் ஜீவன் மிருதஹ மாம் கதர்த்தீகிருத்ய பர்த்ருசாசனம் அதிசரசி பிரமத்தஸ்ய ச தே கரோமி சிகில்சாம் தண்டபாணிஹி இவ ஜனதாயா யதா பிரகிருதிம் ஸ்வாம் பஜிஷ்யஸ்ஸ இதி. அத புன ஸ்வசிபிகாயாம் விஷமகதாயாம் பிரகுவித உவாஜ ரஹூகண கிமிதமரே த்வம் ஜீவன் மிருதோ மாம் கதர்த்தீகிருத்ய பர்த்ருசாசனம் அதிஜரசி பிரமத்தஸ்ய ச தே கரோமி சிகில்சா தண்டபாணிரிவ ஜனதாயா யதா பிரகிருதிம் ஸ்வாம் பஜிஷ்யஸ இதி. ஏழாவது கத்திய பாகமாக்குமே பார்க்கிறோம். அத புனஹ மறுபடியும் அதுக்கப்புறம் அந்த பல்லக்கு ஆடி ஒலைஞ்சுதான் போச்சு. ஜடபரதன் மெல்ல நடக்க, மற்றவாளெல்லாம் ஸ்பீடில் நடக்க, லெஃப்ட்டு ரைட்டு அப்படின்னு சாஞ்சாடி போகிறது இந்த பல்லக்கு. இதை பார்த்தோன்னே ராஜாக்கு கோபம் ஜாஸ்தி ஆகிறது. ஸ்வசிபிகாயாம் ராஜாவோடு பல்லக்கு, விஷமகதாயாம் ஸ்மூத்தாயிட்டு போகாதக்கு ஆடி ஒலைஞ்சு சஞ்சரிச்சோன. கிம் இதம் என்ன வாக்கும் இது? அரே டேய் பல்லக்கு சுமக்கிறவனே, துவம் நீ ஜீவன் மிருதஹா ஜீவன் இருக்கிற சவமாக்குமா? உனக்கு சொன்னா புரியாதா? ஜட்டமாக்குமா நீ? மாம் என்ன கதர்த்தீகிருத்யா ரெஸ்பெக்ட் செய்யாதக்கு. யஜமானன் சொன்னானா அதை
அப்படியே கேட்காதக்கி அதிச்சரசி ராஜாவான என்னோடு ஆജ്ഞைய நீ திக்கரிக்கிறையே, நான் சொன்னதை கேட்காதக்கி நீ உன்னோடு பாட்டுக்கு அப்படியே உன் வேலையை செஞ்சுண்டாக்குமே இருக்காய். இது இப்படின்னு ரகுகணஹா, ரகுகணன் அப்படிங்கிற ராஜா பிரகுபிதஹா உவாஜா, ரொம்ப கோபத்தோடு கூடிட்டு சொன்னார். பிரமத்தஸ்யஜ, கவனமில்லாதக்கு பல்லக்கு சுமக்கிற அகங்காரியாயிருக்கிற தே உனக்கு சிகில்சாம், சிக்ஷை அப்படிங்கிற சிகிச்சைய கரோமி, நான் கொடுப்பேன், நான் செய்வேன். சொன்னா கேட்க மாட்டியா நீ? நீ உன்னை சொன்னா கேட்க வைக்கிறதுக்கு என்னால சாதிக்கும். நான் ராஜாவாக்கும், அதனால உனக்கு சிக்ஷை கொடுப்பேன். நான் உன்னை சிக்ஷிச்சு உன்னை சரி பண்ணுவேன். சொன்னா கேட்காத்த உன்னை சிக்ஷிச்சு சொன்னா கேட்கிறவனாயிட்டு மாற்றுவேன் அப்படின்னு ராஜா சொன்னார். தண்டபாணிகி இவ, தர்மதேவன் சிக்ஷிக்கிற மாதிரி நான் உன்னை சிக்ஷிப்பேன். தர்மதேவன் யமதேவன் உயிரினங்களை ஜனதாயாக உயிரினங்களை சிக்ஷிக்கிற மாதிரி ஜனங்களுக்கு யமதேவன் கொடுக்கிறதுக்கு ஈக்குவலான சிக்ஷைய நான் உனக்கு தருவேன். இது இப்படின்னு ரகுகணன் ஜடபரதன் கிட்ட சொன்னார் அப்படின்னு ஸ்ரீசுக பிரம்மர்ஷி பரீட்சித்துக்கிட்ட சொல்றார். மிருத்யுவாசத்தை தடுத்து நிப்பாட்டுறதுக்கு ஆராலையும் சாதிக்காது. நான் ஒன்ன சிக்ஷிச்சானா என்னோடு ஆജ്ഞகளை அனுசரிக்காதக்கு இருக்கிறதுக்கு ஒன்னால சாதிக்காது. இப்ப மெல்ல நடக்கிறியே, நான் ஒன்ன சிக்ஷிச்சானா நீ ஓடுவாய். நல்ல டாப் மோஸ்ட் பனிஷ்மெண்ட் உனக்கு நான் தருவேன். யதா எப்படி சிக்ஷிச்சானாக்கா ஸ்வாம் நீ உன்னோடு வேலைகளை கரெக்டா பண்ணுவியோ, பிரகிருதி ஸ்வாம் பிரகிருதி யதா எப்படி சிக்ஷிச்சானா ஸ்வாம் உன்னோடு பிரகிருதி സ്വഭാവത്തെ பஜிஷ்யசே இப்ப இருக்கிற உன்னோட സ്വഭാവத்திலேந்து நீ நல்ல സ്വഭാവத்துக்கு நீ மாறுவியோ, அது வரைக்கும் ஒன்ன நான் கடினமாயிட்டு சிக்ஷிக்கத்தான் செய்வேன். அத புனः स्वशिबिकायां विषमगदायां प्रगुपित उवाच रघुगणः किम् इदम् अरे त्वं जीवन्मृदो मां कदर्थीकृत्य भर्तृशासनम् अधिचरसि प्रमत्तस्य च ते करोमि चिकित्सां दण्डपाणिरिव जनदाया यदा प्रकृतिं स्वां भजिष्यसे इति. एटावद् गद्यभागम्. एवं बहु अबद्धम् अभि भाषमाणं नरदेव अभिमानिनं रजसा तमसा अनुविद्धेन मदेन तिरस्कृत अशेष भगवत्प्रियनिकेतं पण्डितमानिनं स भगवान् ब्राह्मणो ब्रह्मभूतः सर्वभूत सुहृदात्मा योगेश्वरचर्यायां न अधिव्युत्पन्नमतिं
ஸ்மயமான இவ விகதஸ்மய இதம் ஆஹா ஏவம் பஹ்வபத்தமபிபாஷமானம் நரதேவாபிமானினம் ரஜசா தமசானுவித்தேன மதேன திரஸ்கிருதாசேஷ பகவத் பிரியநிகேதம் பண்டிதமானினம் ச பகவான் பிராமணோ பிரம்மபூதः சர்வபூதசுஹൃதாத்மா யோகேஸ்வரச்சர்யாயாம் ந அதி உல்பன்னமதிம் ஸ்மயமான இவ விகதஸ்மய இதமாஹ. எட்டாவது கத்திய பாகம் பார்த்துட்டு இருக்கோம். ஏவம் இப்படி ரகுகணராஜா சர்வஞானியான பகவத் தத்துவம் தெரிஞ்ச அத்வைத பாவத்தில் இருக்கிற ஜடபரதன் கிட்ட பகு அபத்தம் அபி ரொம்ப ஜாஸ்தியான முட்டாள்தனமான பேச்சுகள், பாஷமானம் அபி சொன்னார் அப்படின்னா கூடியும், பிரகிருதி விஷயங்களில ரொம்ப அட்டாச்மெண்ட் இருக்கிற ராஜா சொல்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப முட்டாள்தனமாயிட்டாக்கும் பரம்பொருளில் ரொம்ப ரொம்ப அட்டாச்மெண்ட் இருக்கிற ஜடபரதனுக்கு தோணிட்டு, சரீரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காத ஜடபரதனை அடிச்சு சரி பண்ணுவேன், பனிஷ்மெண்ட் கொடுத்து சரி பண்ணுவேன்னாக்குமே ராஜா சொன்னது. ஜீவாத்மாவாக்கும் நான், சரீரம் கிடையாது நான், இதாக்கும் ஜடபரதனோடு தத்துவம். நானும் இந்த பிரகிருதியில சர்வமும் பரம்பொருளும் ஒன்னாக்கும் அப்படிங்கிற சமபாவனையாக்கும் ஜடபரதனுக்கு உள்ள தத்துவம். ராஜா சொல்றத கேட்டுட்டு எந்த விதமான பயமும் ஜடபரதனுக்கு இல்லை. நரதேவ அபிமானினம், நான் ராஜாவாக்கும் அப்படிங்கிற அபிமானம், அந்த அகங்காரம் இந்த ராஜாவுக்கு இருக்கு. ரஜசா ரஜோகுண தமசா தமோ குணங்கள் அனுவித்தேனா நன்னா ஜாஸ்தி ஆயிட்டு, மதேனா அகங்காரத்தோடு கூடிட்டு, திரஸ்கிருத அசேஷ பூர்ணமாயிட்டும் சஜ்ஜனங்களை இன்சல்ட் பண்றவனாயிட்டு, பகவத் பிரிய பகவானோடு பிரியமான நிகேதம் வாசஸ்தானமான சஜ்ஜன ஹிருதயங்களை இன்சல்ட் பண்றவனாயிட்டு, பண்டிதமானினம் எல்லாம் தெரியற பண்டிதனாக்கும் நான் அப்படிங்கிற பாவத்துல, பிரம்மபூதா ஜன்மனா பிரகிருதியுமாயிட்டு எந்த விதமான அட்டாச்மெண்ட்டும் இல்லாத துவைத பாவத்தில் இருக்கிற சர்வபூத சுஹൃதாத்மனஹா எல்லா உயிரினங்களையும் ஒரே மாதிரி சுஹൃத் ஆத்மா இப்படி இருக்கிற பாவத்துல பார்க்கிற பிராமணஹா சர்வஞானியான உத்தம பிராமணனான ஜடபரதன் யோகேஸ்வர சரியாயாம் யோகேஸ்வரர்களோடு வாழ்க்கை ரீதி அந்த வாழ்க்கை லட்சணங்களோடு கூடின ஜடபரதன் மகான்மார்களோடு வாழ்க்கை அப்படிங்கிறது அவளோடு ஜீவித மார்க்கம் அப்படிங்கிறது எப்படியாக்கும் அப்படின்னு இந்த பூமியில மகான்மார்கள் எப்படி வாழறா, சந்நியாசிகளானவா இந்த அவதூதர்கள் எல்லாம் எப்படியாக்கும் இந்த பூமியில வாழறா அப்படிங்கிறது அதி யுல்பன்னமதி நன்னா தெரிஞ்சவன் இந்த ராஜா கிடையாது. இந்த ராஜாக்கு இந்த மகான்மார்களோடு வாழ்க்கை ரீதி அப்படிங்கிறது அதி வில்பன்னமதிம் நன்னா அதை பத்தின நாலெட்ஜ் அப்படிங்கிறது கிடையாது இந்த ரகுகணராஜாவுக்கு. ஒன்னும் தெரியாதவனான ராஜா கிட்ட ஸ்மயமானஹா இவ புன்னகையோடு கூடிட்டு இருக்கிறவன மாதிரி மகாத்மாக்களோடு புன்னகைக்கும் பகவானோடு புன்னகைக்கும் நிறைய நிறைய அர்த்தங்கள் இருக்கு. விகதஸ்மயா எந்த ஒருவித அகங்காரமும் இல்லாதவனாயிட்டு ஜடபரதன் அப்படிங்கிற சிரஷ்ட பிராமணன் இதம் இப்படி ஆஹா சொன்னார். ராஜா கிட்ட இப்போ ஜடபரதன் பதில் சொல்லறார் அப்படிங்கிறதாக்கும் இந்த கத்திய பாகம். ஏவம்
बहु अबद्धम् अभि भाषमाणं नरदेव अभिमानिनं रजसा तमसा अनुविद्धेन मदेन तिरस्कृत अशेष भगवत्प्रियनिकेतं पण्डितमानिनं स भगवान् ब्राह्मणो ब्रह्मभूत सर्वभूत सुहृदात्मा योगेश्वरचर्यायां न व्युल्पन्नमदिं स्मयमान इव विगतस्मय इदम् आह।